honest with God. 27 வசனத்தில் பார்க்கிறோம். ஆக உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்ன? Jacob was honest with God. நான் தமிழ் எப்படி மொழிபெயர்த்தேன்? தனித்திருந்தவன், ஆத்தும பசியாக உள்ளவன், உடைக்கப்பட்டவன், உண்மை உள்ளவன். உன் பேர் என்னப்பா? எப்ப கேட்கிறாரு? உடைக்கப்பட்டதற்கு பின்னால், முன்னால் அல்ல. உன் பேர் என்ன? யாக்கோபு என்றான். நான் எத்தனை சுபாவத்தின்படி, என்னுடைய மனுஷீக சுபாவத்தின்படி ஏமாற்றுகிறவன் நான். எத்தன் என் சுயபலம், என் சுய ஞானம், காட்டுகிற சம்பாத்தியமா நான் செய்தவன். ஆண்டவர் அவருடைய வாழ்வில ஒரு நேரத்தை குறித்திருந்தார், ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். உண்மையுடன் காணப்பட்டான் யாக்கோபு. இந்த விசேஷ வாக்கியத்துல வாசிக்க கேட்டோம். இங்க ஆண்டவர் யாக்கோபு யாக்கோபு பேர் என்னன்னு கேட்க யாக்கோபு சொல்றான். ஆண்டவருக்கு பேர் தெரியாதா? நல்லா தெரியும். அங்க ஒரு உண்மையான ஒளிவு மறைவு அற்ற கன்ஃபெஷன், அறிக்கை, பாவ அறிக்கை. ஆனா பேரு லூக்கா 5:5 வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. வல்லமையை விளங்கப்படினார், அற்புதத்தை நடப்பித்தார். பார்த்தா என்ன சொல்றான்? அவனே என்ன சொல்றான்? நான் பாவியான மனுஷன், நீங்க என்ன விட்டு நெருங்கிடணும், இங்க போயிடும். இங்க அப்படி இல்லை. நான் எத்தன், நான் ஏமாற்றுகிறவன் யாக்கோபு. ஆண்டுடைய சமூகத்துல நான் வருகின்ற பொழுதெல்லாம் ஆராதனைகளை, ஆராதனை ஒழுங்குகளை அற்பமாய் எண்ணாதீர்கள். ஒரு பாவ அறிக்கைக்கு அழைப்பு, ஒரு பொதுவான பாவ அறிக்கை ஜெபம், ஒரு பாவ மன்னிப்பு, எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் உண்டான காரியம். பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டது சுருக்க ஜெபங்கள். ஐயா நீங்க அதை அருமையா சொன்னாங்க, வாசித்து ஜெபம் பண்ணாங்க. நான் அநேக ஜெபத்தை பூரா மனப்பாடம் பண்ணேன். அந்த காலத்துல அவங்க சபையிலேயே ராமநாத ஜமீனா சபையில இருக்கையில அந்த ஐயா இருக்கிற அப்ப கோயிலுடைய காலத்துல அதை நான் மனப்பாடம் பண்ணேன். இன்னைக்கு அதை சொல்றேன் மனப்பாடமா. இத்தருணத்தில் கிறிஸ்துவம் என்று சொல்லப்பட்ட அந்த சுருக்க ஜெபம் அவ்வளவு அருமையான ஆழப்பட்ட ஜெபம். இத்தருணத்தில் ஒருவனப்பட்டு உண்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது உடனாமலை கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அழிச்சிலே என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, முதலியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டார். எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது வருகைக்கு இம்மையிலே கூட சத்தியத்தை அறிகிறார்கள். மறுமையில நித்திய சிந்தனை எங்களுக்கு கட்டளையிட்டார். இந்த ஜெபம் அவ்வளவான தெரியுமா? இன்றைக்கு அநேக சபைகளில ஆராதனைகளை தூக்கி ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். அல்ல, ஆண்டவருக்கு முன்னால நீ உண்மையுள்ளவனாக காணப்படும்படி உனக்கு ஒரு பாவ அறிக்கை செய்கிற நேரம், நீ ஒரு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிற ஒரு நேரம் ஆராதனைகளிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை லேச இடம் போட்டுறாத. உண்மையா காணப்படுறியா? யாருக்கு ஒரு உண்மையான காண தரித்திருந்தவர், தாகம் உள்ளவர், தேவனே தன் ஆத்துமா பசிதாகத்தோட என்ன செய்கிறது? வரானே கொண்டு வாரானே. நிறைய வாசிக்கணும், தொடர்ந்து வாசித்து தியானித்து நீங்க தியானிக்கணும். ஆண்டவர்களுக்கு உள்ளதை வெளிப்பாடுகளை குறிக்கணும். 32 அப்படி ஒரு பயணம், பின்பகுதியில ஒரு போராட்டம், 33 அதிகாரத்தில் ஒரு பெரிய விடுதலை. என்னையா ஆசீர்வதிச்சவன? ஏற்கனவே அவன் எங்கிருந்து
பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன்னு சொல்றான்.